ஓம் சக்தி. குருடி சரணம், திருவடி சரணம். அம்மாவோட ஜோதி வருஷம் வருஷம் எடுக்கிறோம். வருஷம் வருஷம் ஒரு ஒரு குடும்பமும் நிறையா பலன் பெறுறாங்க. அவங்க சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ரெயின்போ நகர் சத்தியப்பீடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரோம் அம்மாவோட ஜோதி. எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகும்போது அவங்கவுங்க ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. எல்லாமே வருஷம் வருஷம் நிறைவேறுது. எல்லாமே சிறப்பாக நடக்குது. ஒருத்தவங்க அனுபவம் சொல்லும் போதும் ஆச்சரியமாக இருக்குது. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அதுமாதிரி அம்மாவோட அற்புதங்கள் சொல்லணும்னா எவ்வளோ சொல்லிகிட்டே போகலாம், டைம் பத்தாது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க வீட்டில் உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு டாக்டர் கைவிட்டார், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அந்த வீட்டுக்கு நாங்கள் ஜோதி எடுத்துகிட்டு போனோம். ஜோதி எடுத்துகிட்டு போகும்போது அந்த அம்மாவுக்கு வயிறுலாம் உப்பிசமாகி அவங்க சீரியஸான கண்டிஷனில் இருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு ஜோதி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஜோதியை குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை கொடுத்து இதை பூசுங்கம்மா அப்படின்னு சொன்னோம். அப்போ அவங்க நம்பிக்கையோட ஜோதி வரும்போது அழுது செஞ்சு எல்லா இடத்துலையும் சுற்றி காட்டிட்டு அவங்க உடம்புல எடுத்து பூசிக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வரேன். டாக்டர் இதில் எப்படி நடந்ததுன்னு தெரியல, மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுமாரி ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் ஜோதி எடுக்கும்போது நிறையா குடும்பங்கள் பயன்பெறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, அம்மா எல்லா இடத்துக்கும் போய் எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு கொடுக்குறாங்க. ஜோதி வடிவாக போய் எல்லாரையும் நிறைவேற்றி நல்லா சிறப்பாக நம்ம நடக்குது. மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இது மேல் மேலும் நிறையா எல்லாம் பயன்பெற்று உலகமே சிறப்பாக இருக்கணும். அதன் வேண்டுதல். ஓம் சக்தி. இது அம்மாவோட 86வது அவதார திருநாள். இந்த நன்னாளில் நாங்கள் அம்மாவோட ஜோதி எடுத்து எல்லா இடத்துக்கும் போகிறோம். எடுத்துகிட்டு போய் அம்மாவோட ஜோதி மூலிமா அம்மா எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. போய் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறதுனா, இந்த ஜோதி மூலிமா எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் நிறையா வச்சுக்கலாம். அது ஒன்றும் சொல்ல முடியாது. அம்மா எக்கச்சக்கமாக எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்காங்க. 86வது திருநாளில் இந்த ஜோதி எடுக்கிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம்.